அனைத்து தமிழர்களுக்கும் என்னோட வணக்கங்கள். இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்தது நம்ம லேண்டில் என்ன வேலை நடந்தது பார்க்க போகிறோம். இது ஃபென்சிங் போட்டோங்க. 1 ஏக்கர் சுற்றி ஃபென்சிங் போட்டோம். எல்லாம் லோக்கல்லே தான் வாங்கி எல்லாம் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் கிட்ட ஆச்சு மெட்டீரியல்ஸு. அதுக்கப்புறம் ஆள் லேபர் இதெல்லாம் சேர்த்து ஒரு போஸ்ட் ஒரு கல் 430 ரூபா அப்படின்ட்டு வாங்கினோம். கிட்டத்தட்ட 130 கல் தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஃபென்ஸ் 60,000 கிட்ட தேவைப்பட்டுச்சுன்னு. ஆமாம், 60,000 கிட்ட வந்தது. அடுத்தது அந்த கல் நடுறதுக்கு ஒரு கல் நடுறதுக்கு 200 ரூபா வாங்கினாங்க. அதை கல் நட்டு ஃபுல்லாக ஃபென்ஸ் அவங்களே கட்டி முடிச்சுடுவாங்க. அதுக்கு 200 ரூபான்ற மாதிரி வாங்கினாங்க. நல்லா தான் பண்ணாங்க. 8 அடிக்கு 8 அடி ஒரு கல் வச்சுருக்காங்க. அதில் 8 கல் வந்தது. முடிஞ்சோடனே 9வது கல் சப்போர்ட் வச்சுருந்தாங்க. அது ஏன் மாதிரி தெரியுது பாருங்கள். அதான் 8 கல் முடிஞ்சு 9வது கல் நம்ம சப்போர்ட் வச்சுருக்காங்க. ஏன்னா ஃபென்ஸு நாளைக்கு லூஸ் ஆகாது, டைட் அப்படியே இருக்கும். அதனால் அந்த மாதிரி போட்டாங்க. அடுத்தது அந்த முள் கம்பி மேலேயும் கீழேயும் ரெண்டு முள் கம்பி, 2 சைடும் முள் கம்பி வச்சாங்க. மேலேயும் கீழேயும் சப்போர்ட்டுக்காங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் நடுவுலையும் முள் கம்பி விட்டோம், சும்மா சேஃப்டிக்காக தான். இது கேட்டுக்கு அதான் காலம் இழுப்பணும், 2 பில்லர் இழுப்பணும். ஏன்னா இரும்புலாம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக வெயிட்டு தாங்காது, சாஞ்சிரும். அதனால் பில்லர் மாதிரி இழுப்பிடலாம், அதில் கேட் வச்சிடலாம் அப்படின்றது தான். அந்த வழி 13 அடி கிட்ட வச்சோம். 12 அடி, ஆமாம், 12 அடி வர மாதிரி வச்சோம் வழி. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பில்லரையும் எழுப்பணும். இதுதான் கேட்டு டபுள் கேட். இது 12 அடிக்கு 12 அடி, 2 சேர்த்து. ஒன்று 6 அடிக்கு 6 அடி, இன்னொன்று 6 அடிக்கு 6 அடி, 2 சேர்த்து 12 அடிக்கு 12 அடி. இது ஸ்ட்ரைட்டாக திருப்பி அதிலே அப்படியே அந்த உள்ள கம்பி கொடுத்துருப்பாங்க பார்த்திங்களா, ராடு பில்லரில், அதில் எதுவுமே வெல்ட் அடித்து அப்படியே ஃபுல்லாக ஜல்லி கொட்டி கவர் பண்ணிடுவோம். அதுதான் கொண்டு போகிறாங்க. இது 2 கேட்டும் ஒன்றா ஜாயிண்ட்டில் இருக்கிறதுனால ஓவர் வெயிட்டாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பக்கத்து கழனிக்காரர் ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணி எடுத்துன்னு இங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பூசு எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்படி தாங்க இருக்குது கேட்டு. அதெல்லாம் பூசு எல்லாம் முடிச்சிட்டாரு, மேஸ்திரி அது இருக்கார். இது ப்ரைமர் அடிச்சப்போ இருக்குங்க. ப்ரைமர் அடிச்சுட்டு பெயிண்ட்லாம் சுண்ணாம்புலாம் அடிச்சிட்டோம் சைடில் பில்லருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வேலைகள்லாம் நடந்துச்சு இந்த 6 மாதத்தில். அதெல்லாம் 1 by 1 உங்களுக்கு நான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி.